இப்போ நடக்கிற யூஎஸ் ஈரான் வார்னால நமக்கு கிடைக்கக்கூடிய குரூட் ஆயிலோட சப்ளை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட ப்ரைஸு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலாகவே இன்ஃப்ளேஷன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6-7% இன்க்ரீஸ் ஆகுது. இதே போல் போச்சுன்னா 2050 அத்தியாவசிய பொருட்களோட விலை எவ்வளோ இருக்கும்னா, ஸ்கூல் ஃபீஸு இப்போ ஆவரேஜாக 70 to 80,000 ஆகுது. இதுவே 2050 3.5 lakhsலேருந்து 4.5 lakhs வரைக்கும் ஆகும். இப்போ பெட்ரோல் 1 லிட்டரு 100 rupeesல விற்கிது. இதுவே 2050 இன்ஃப்ளேஷனால் 330 rupees விற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹார்ட்டு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கெலாம் இப்போ 6-9 lakhs ஆகுது. இதுவே 2050 40 lakhs ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸு 50,000னா இதுவே 2050 அது 2 lakhs இருக்கும். ஈவன் மூவி டிக்கெட்டோட ப்ரைஸு 2050 2000 2500 வரைக்கும் இருக்கும். இது மாதிரி இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷனால் விலை ஏறத்தான் போகுது. இந்த இன்ஃப்ளேஷனுக்கு நம்ம தப்பிக்கணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்னு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் ஆவரேஜாக 13% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் இன்ஃப்ளேஷன் 7% போனாலும் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம 6% க்ரோ ஆகிருக்கும். பெரிய ரிஸ்கே இல்லாமல் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்க கமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் PDF நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.